ஹே கைஸ், உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இவ்வளோ நாளாக நம்ம கிரைம் ஜானர்லேயே படங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு செட் ஆஃப் நண்பர்கள் சேர்ந்து ஒரு வினோதமான டேரட் கார்ட்ஸ், அதாவது நம்ம ஊரில் கிளி ஜோசியம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சு ஒரு வித்தியாசமான கேம் விளாட்றாங்க. அந்த கேம்னால அவங்களுக்கு என்ன விபரீதம் நடக்குது, அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றத ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தோட சொல்கிறது தான் 2024 ரிலீஸ் ஆன டேரட்ஸ். அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் டு கேடிஸ் வாய்ஸ். படம் ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் பசங்க காட்டுக்கு நடுவில் பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கு பிறந்தநாள் போல அதை கொண்டாடுறதுக்காக காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு மேன்ஷனை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அந்த பிறந்தநாள் பொண்ணை நம்ம படம் பூரா பிறந்தநாள் பொண்ணுன்னே சொல்ல போகிறோம். பிறந்தநாள் பார்ட்டினா சும்மாவா ஆட்டம் பாட்டம் கேம்ஸ்னு பார்ட்டி கோலாகலமாக போய்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கப்பல் இருக்காங்க, அதுதான் ஹீரோ அண்ட் ஹீரோயின். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரீசெண்டாக பிரேக்கப் நடந்திருக்கு போல. அது அந்த நண்பர்கள் குழுக்கு தெரியாது. அது இப்போதான் அவங்களுக்கு தெரிய வர என்னாச்சுன்னு அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினை பிளேம் பண்ணுறான், ஹீரோவை பிளேம் பண்ணுறான். என்னதான் மாற்றி பிளேம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க பிரேக்கப் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிறாங்க. சரி முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம்னு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி சரக்கை போட்டு தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடுற கதையெல்லாம் அங்கே இல்லை. முடிஞ்சிருச்சா, சரி முடிஞ்சிருச்சு, வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம், அவ்வளோதான் போல. இப்படியே பார்ட்டி கோலாகலமாக போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கிட்ட இருந்த எல்லா சரக்குமே தீர்ந்துருது. இதை கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குண்டே, ஐயோ சரக்கு தீர்ந்துருச்சா, சரக்கு இல்லாமல் என்னங்க பார்ட்டி, எனக்கு கண்டிப்பாக சரக்கு வேணுமேங்க, நான் போய் கடையில் வாங்கலான்னு பார்த்தா லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய மேன்ஷனில் கண்டிப்பாக அவனுங்க எங்கேயாவது சரக்கு ஒழிச்சு வச்சிருப்பாருங்கன்னு மொத்த பேரும் சேர்ந்து மேன்ஷன் பூரா தேட ஆரம்பிக்கிறாங்க. மேலே தேடுறானுங்க, கீழே தேடுறானுங்க, சைடில் தேடுறானுங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சொட்டு சரக்கு கிடைக்கல. அப்போ அவனுங்க பேஸ்மெண்ட்டுக்கு போகிற ஒரு கதவை கண்டுபிடிக்கிறானுங்க. அந்த கதவுக்கு வெளியவே உள்ளே செல்ல அனுமதி இல்லைன்னு ஒரு போர்டும் போட்டிருக்கு. இதை பார்த்த பசங்க கண்டிப்பாக அப்போ சரக்கு இதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூட்டையும் உடைச்சிட்டு அது உள்ளே இறங்கி போகிறானுங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டே ரொம்ப பழமையான பொருட்களாக நிரம்பி இருக்குது. அந்த பொருட்கள்லாம் பார்க்க ரொம்ப தூசி துப்பட்டை அடித்து ரொம்ப வருஷமாக அந்த கதவு பூட்டியே இருந்த மாதிரி இருக்குது. என்னடா இது, நம்ம ஒன்று தேடி வந்தால் இங்கே வேற என்னமோ இருக்கிறான்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அந்த குண்டன் ஒரு பெட்டியை கண்டுபிடிக்கிறான். அந்த பெட்டியை திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே கார்டு செட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்போ அதை வாங்கின ஹீரோயின், இது நட்சத்திரங்களையும் நம்மளோட ராசிகளையும் வச்சு நம்மளோட ஜாதகத்தை கணிக்கிற ஒரு கார்டு, இதை வச்சு நம்மளோட ராசி பலனை கணிச்சிக்க முடியும்னு சொல்கிறான். இதை கேட்ட மற்றவங்க, உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியும்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன, வாங்க போய் ராசி பலனை கணிப்போன்னு பிறந்த நாள்காரி சொல்ல எல்லாரும் போய் ரெடியாக உட்காராங்க ராசி பலன் கேட்க. இப்போ ஹீரோயின் அந்த கார்ட் பாக்ஸை திறக்கிறா. அவளுக்கு ஏதோ ஒன்று அமானுஷமாக படுது. வழக்கமாக குறி சொல்கிற எல்லா கார்ட்லையும் பிள்ளையார படமும் முருகன் படமும் தான் இருக்கும். ஆனால் இந்த கார்ட் பாக்ஸில் சாத்தான்களோட படமும் அரக்கர்களோட படமுமா இருக்குது. இதை பார்த்த ஹீரோயின், இந்த கேமை நம்ம விளாட வேணாம், இந்த கேம் விளாடுறதுல ஒரு சொல்லப்படாத விதி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நம்ம மற்றவங்க கார்டை வச்சு குறி சொல்லக்கூடாதுன்றது தான் இப்படின்னு ஹீரோயின் சொல்ல. ஆனால் 10 பேர் சேர்ந்தா என்னைக்காச்சும் நம்மளோட நல்ல விஷயம் செய்ய விட்டுருக்கானுங்களா, நம்ம செஞ்சே ஆகிறோம்னு சொல்லி ஹீரோயினை வற்புறுத்தி விளையாட்ட ஆரம்பிக்க வைக்கிறான். சரி, ரொம்ப வற்புறுத்துறாங்களேன்னு ஹீரோயினும் கார்ட்ஸை ஷஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எந்திரிச்ச பிறந்த நாளுக்காரி, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து ஹீரோயின் முன்னாடி உட்காடுறான். இப்போ ஹீரோயின் இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க மொத்தம் 13 கார்டையும் வரிசையாக அந்த சர்க்கிளை சுற்றி வைக்கிறாங்க. அதில் வர அந்த 13வது கார்டை வச்சு தான் முன்னாடி உட்காந்துருக்கவங்களோட ராசி பலனை சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ராசி துலாம் ராசின்றனால துலாம் ராசி நேயர்களேன்ட்டு ஹீரோயின் ஃபன்னா கார்டை சொல்லிக்கிட்டே அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்திருக்க 13வது கார்டு ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு. இந்த கார்டுக்கான பலனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ இயற்கையாவே ஆர்வ குணம் கொண்டவ, உனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த ஆர்வத்தினாலேயே நீ நிறைய நேரம் போய் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவ. இவ்வளவு நாளா நீ உன் வாழ்க்கையில வெற்றின்ற ஒரு ஏணிப்படியை பிடிச்சி உயர பறந்துட்டே இருந்த. இப்போ அந்த ஏணிப்படினாலே உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுது. ஏன்னா உனக்கு வந்திருக்கிறது ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் கார்டுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பிறந்தநாள்காரி கொஞ்சம் அப்செட் ஆயிரா. இருந்தாலும் கேம்ன்றனால கேஷுவலா எடுத்துக்கிறா. இப்போ அடுத்து இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோயின் முன்னாடி உட்கார்றா. இவரை நம்ம படம் பூரா ப்ரௌனின்னு கூப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரௌனிக்கு வந்திருக்க 13வது கார்டு ஒரு ஹேங்மேன், அதாவது தூக்கிலிடப்பட்ட மனிதன். இந்த கார்டுக்கான பலனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார்டு ஒரு அல்டிமேட் சரண்டரை குறிக்கும், அதாவது இறுதி சரணடைதல். இந்த கார்டை பலனாக கொண்டவங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒரு சில நேரம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம்னு சொல்கிறோம். இப்போ ஹீரோயின் சொன்ன எல்லாத்தையும் ப்ரௌனி அவள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அதை ஹீரோயின் காமிச்சு, இங்கே பாரு என்னோட எலக்ட்ரானிக் டிவைஸ் நல்லா தான் வேலை செய்யுதுன்னு நக்கல் அடிச்சுட்டு போகிறான். அடுத்து குண்டா நீ வாடன்னு அந்த குண்டனை கூப்பிட்றாங்க. அதுக்கு அந்த குண்டை என்ன ஆள விடுங்க, எனக்கு பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு அங்கேருந்து நகண்டு போயிடுறான். இப்போ அங்கே நம்ம ஊர் பொண்ணு மாதிரி ஒருத்தி இருக்கா. அவன் நம்ம ஊர் பொண்ணா எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் இந்தியன் மாதிரி இருக்கனால அவளை நம்ம இந்தியன்னே சொல்லுவோம். இப்போ அந்த இந்தியன் பொண்ணு வந்து ஹீரோயின் முன்னாடி உட்காரா. அவளுக்கு வந்திருக்க 13வது கார்டு ஒரு மெஜிஷியன் கார்டு, ஒரு மந்திர தந்திரவாதி கார்டு. இப்போ அந்த கார்டுக்கான பலனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நீ எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் யோசிக்கிற தன்மை கொண்டவன், நீ ஒரு பிராக்டிக்கல் திங்கர், நீ ஒரு சில நேரம் உன்னோட வழிகளை விட்டு விலகி உன்னோட நண்பர்களுக்காக வருவ. அந்த மாதிரி டைம்ல நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, ஏன்னா அது உன்னை ஏமாத்துறதுக்காக ஒரு தந்திரமா கூட இருக்கலாம்னு சொல்றான். இப்போ இங்க அப்படியே கட் பண்ணி பாத்ரூம் போய் இந்த குண்டனை கட்டுறாங்க. குண்டன் பாத்ரூம் போற வழியில பின்னாடி இருக்கிற கதவு திறந்திருக்கிறத பாக்குறான். இந்த கதவை யாரா திறந்து வச்சான்னு அதை பார்த்துக்கிட்டே பக்கத்துல போறான். வெளியே இருட்டா இருக்கு. அந்த இருட்டுல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது.
வெளியே லைட்டும் இல்லை. யார் அதுன்னு பார்த்துக்கிட்டே போய் கரெக்டாக கதவை திறக்கிறான். அந்த இடத்துல அங்கே இருக்கிற லைட் வந்துடுது. வெளியே அந்த குப்பை தொட்டியை பார்த்தா அவன் லைட்டாக பயந்துரு. ஆடாச்சா, குப்பை தொட்டியா, இருட்டுக்குள்ள குப்பை தொட்டி கூட நம்மளை பயமுறுத்துற மாதிரி தான்டா இருக்குன்ட்டு அவனே நினச்சிக்கிட்டு கதவை போட்டுட்டு அவனை முன்னாடி வந்துடுறான். இப்போ முன்னாடி போன குண்டனை அமைக்கி ஹீரோயின் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. இப்போ குண்டனுக்கு வந்திருக்க 13வது கார்டு ஒரு ஃபோல் கார்டு, அதாவது கோமாளி கார்டு. இப்போ இதுக்கான பலனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நீ எல்லாராலையும் நம்பத்தக்கவன், நீ எப்போவுமே உன்னை சுற்றி உன்னோட நண்பர்களையும் நீ நம்புற ஆட்களையும் வச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, நீ அவங்கள விட்டு விலகி போகாத, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட குண்டே, நான் உங்களை சுற்றி இருந்தால் தானே எனக்கு பிரச்சனைன்னு ஹீரோயினை கலாய்ச்சி விட்டு அங்கேருந்து நகண்டு போகிறான். இப்போ அடுத்த ஹீரோயின் முன்னாடி வந்து உட்கார்றது ப்ரௌனியோட பாய் ஃப்ரெண்ட். இவனுக்கு வந்திருக்க 13வது கார்டு ஒரு ஹெர்மட் கார்டு, அதாவது ஒரு துறவி கார்டு. இதுக்கான ராசி பலனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த சாத்தான் துறவியானது அது கையில் இருக்கிற விளக்கோலியில உனக்கு தப்பான திசைகளை காட்டும், அதை நம்பி அந்த திசையில நீ போயிடாத, பிரச்சனையில மாட்டிக்குவ. அது மட்டும் இல்லாம உன்னோட பண வரவுல ஒரு பெரிய அளவுல மாற்றம் இருக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்ட குன்ன, இது என்னடா போங்கா இருக்கு, அவனுக்கு மட்டும் பணம்லாம் வரும்னு சொல்றீங்க, என்ன மட்டும் உங்களை சுத்தி இருக்க சொல்றீங்க, எனக்கு அந்த கார்டை தாங்க, அந்த பலனை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி ஃபன் பண்ணி அந்த இடத்த கொஞ்ச நேரம் கலகலன்னு மாத்துறான். இப்போ அடுத்து கடைசியா இருக்க ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னாடி உட்காடுறான். அவனுக்கு வர 13வது கார்டு ஒரு டெவில் கார்டு, சாத்தானோட கார்டு. இப்போ இந்த கார்டுக்கு ஹீரோவன், நீ இயற்கையாவே தலைமை பண்பு கொண்டவன், உன்னோட வாழ்க்கையில எல்லா முடிவுகளும் நீ சுயமா யோசிச்சுதான் எடுப்ப, ஆனா உனக்கு கொஞ்சம் தலகணமும் அதிகம், நீ மற்றவங்க சொல்றதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பையன் உடனே, நீ காரை பார்த்து என்னோட ராசியை சொல்ற மாதிரி தெரியல, நீ என்னை பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்ப பாக்குறான். உடனே ஹீரோயின், நான் காரை பார்த்து தான் நான் எல்லாத்தையும் சொல்றேன், நான் பர்சனலாம் அட்டாக் பண்ணல, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போற, அந்த சிச்சுவேஷன் அப்ப நீ ரொம்ப கவனமா இரு, இல்லைன்னா நீ உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இலக்க நேரிடும்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவனும் சரிதான் போடின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் கடைசியா அவளுக்கான பலனை பார்க்க கார்ட்ஸை வரிசையா அடுக்கிறா. அவளுக்கு வந்திருக்க 13வது கார்டு டெத் கார்டு. உனக்கு இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பிறந்தநாள் கார்டு ஹீரோயினை பார்த்து கேட்கிறா. அதுக்கு ஹீரோயின், அது எப்பவுமே எனக்கு என்ன சொல்லுமோ அதே தான் இப்பயும் சொல்லுது, காதலால் மரணம். மரணம்ன்றது எப்பவுமே ஒரு முடிவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அது ஒரு அழகான விஷயத்தோட தொடக்கமாகவும் இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த கார்ட்ஸ் காட்டுறது மரணம் மட்டுமேன்னு சொல்றான். அப்படியே காலையில் விடியுது, எல்லாரும் மேன்ஷனை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. சரி, அப்போ போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுட்டு போகலான்னு பெட்ரோல் பங்க்கில் காரை நிப்பாட்டுறாங்க. அங்கே கடைக்கு போய் இந்த ப்ரௌனியோட பாய் ஃப்ரெண்ட் வேகமாக ஓடி வந்து, இதை பார்த்தீங்களா, எனக்கு இந்த காரில் $700 விழுந்திருக்குன்னு காட்டுறான். அதை பார்த்த ப்ரௌனியும், அடடா பாய் ஃப்ரெண்டு கலக்கறியே, என்ன புதுசாக உனக்கு இந்த மாதிரி காரில் லக்கெல்லாம் அடிக்குதுன்னு கேட்குறா. அதுக்கு அவனும், ஒருவேளை என்னோட லக் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு போலன்னு ஜாலியாக பேசிக்கிட்டே அவங்க ரூமுக்கு போய் சேர்றாங்க. இப்போ அடுத்த சீனில் பிறந்தநாள்காரி இந்தியன் பொண்ணுட்ட இந்த ஹீரோவும் ஹீரோயினும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னவனால நம்ப முடியுதா, என்னால் நம்பவே முடியலன்னு பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பா. அப்போ பரணி மேல இந்த ஏணி கீழே இறங்கி இருக்கிறத நோட் பண்றா. என்னடா இது, நம்மளை தவிர இந்த ஹாஸ்டல்ல வேற யாருமே இல்லையே, யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்தி பாப்பா. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனால ஏணியை மேலே ஏற்றி விட்டு அவளோட ரூமுக்கு போயிடுவா. இப்போ உள்ள போய் அவள் மறுபடியும் இந்தியன் பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்கிறப்ப அவளோட ரூம் கதவை யாரோ படார்னு தட்டுறாங்க. யாரடா இது, இந்த டைம்ல நம்ம ரூம் கதவை எப்படி தட்டுறான்னு அவளும் வந்து வெளியே எட்டி பார்க்கறா. அப்போ அவளுக்கு பின்னாடி இருட்டில் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கு. அதை அவளும் நோட் பண்றா. லைட்டை போட்டு பட்டுன்னு திரும்பி பார்க்கறான், அந்த உருவம் மறைஞ்சிருக்கு. இப்போ முன்னாடி திரும்பி பார்த்து அவளுக்கு ஒரே ஷாக்கு. அவன் மேலே ஏற்றி விட்ட ஏணி இப்போ மறுபடியும் கீழே இறங்கி இருக்கு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ அவளை கலாய்க்கிறாங்க போலன்ட்டு அந்த படி ஏறி மேலே போய் பார்க்குறான். ஒரே இருட்டா இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள ஏதோ அசைகிற மாதிரி அவளுக்கு தெரியுது. இந்த டைமா பார்த்து அந்த ஹாஸ்டல்ல பவரும் கட் ஆயிருது. அதனால அவள் கொஞ்சம் பயந்துடுறா. மேலேயும் கீழே லைட் அடிச்சு பார்க்குறான். ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரியல. கீழே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு மேலே நிமிர்ந்து பார்க்குறா. இப்போ அந்த இடம் ஃபுல்லாமே மெழுகுவத்தி பொருத்தி வைக்கப்பட்டிருக்கதை கவனிக்கிறான். அந்த இடத்துல ஒரு கார்டும் வைக்கப்பட்டிருக்கு. அது அந்த டேரட் கார்டு செட்ல இருந்த ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு. இப்போ அந்த கார்டை அவள் கையில் எடுத்து பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த கார்டில் இருக்க ஹை ப்ரீஸ்டஸ் இப்போ நேரில் வந்து அவளை கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்து அவளும் பயந்து போய் பரணி மேல இருந்து கீழே விழுந்துறா. இப்ப அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்ச அவளை ஹை ப்ரீஸ்டஸ் காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த படியாலேயே கொடூரமா அடிச்சு சாகடிக்குது. இப்போ அடுத்த சீனில் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவளுக்கு இப்படி நடந்திருக்கிறது தெரிஞ்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவளும் அந்த இந்தியன் பொண்ணு தான் ரொம்ப க்ளோஸ் போல. அவள் தான் ரொம்ப தேம்பி அழுகிறா. அங்கே வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இதை பார்க்க கொலை மாதிரியெல்லாம் தெரியல, எதையோ எடுக்க அவங்க பரணி மேலே ஏறி இருக்காங்க. அப்போ கால் வலிக்கு மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. தலையில் அடிபட்டுருச்சு, அங்கேயே இறந்துட்டாங்க போல. இதை பார்க்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இந்தியன் பொண்ணு தேம்பி அழுகிறத பார்த்த ஹீரோயின், கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும், நான் வேணா இன்னைக்கு நைட் நான் அவங்க கூட தங்குறேன்னு சொல்லி அவளை ஆறுதல்படுத்துறான். அப்படியே நைட்டும் ஆகுது. எல்லாரும் அவங்க ரூமுக்கு கிளம்புறாங்க. இப்போ ப்ரௌனியை அவளோட ஃப்ளாட்டில் ட்ராப் பண்ண ப்ரௌனியோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ளாட்டுக்கு போகலான்னு கிளம்புறான். அவனோட ஃப்ளாட் வந்து பக்கத்து ஸ்டேஷனில் இருக்கும் போல், அதனால ட்ரெயின் பிடிச்சி போகலான்னு சப்வே ஸ்டேஷனுக்கு போகிறான். அவன் ஸ்டேஷனில் ஒரு நுழைவு வாயிலில் என்ட்ரு ஆகிறப்போ ஆப்போசிட் சைடில் ஒரு மர்ம உருவம் நிற்கிறத நோட் பண்ணுறான். யார் அதுன்னு அவன் உத்து பார்க்குறான். அப்போ அந்த உருவத்தோட கையில் ஒரு லைட் பல்ப் இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு அந்த டேரட் கார்டில் இருந்து சாத்தான் துறவியோட ஞாபகம் தான் வருது. அவன் இப்போ அங்கேருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த சாத்தான் துறவியும் ஸ்டேஷன் பூரா இருள் சூழ அவனை துரத்திக்கிட்டு வருது. எப்படி
எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடும்னு அந்த சாத்தான் துறவியோட விளக்குள்ளிலே ஓடுறான். அப்போ அவன் அந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே நுழைஞ்சிடறான். அந்த தடை செய்யப்பட்ட பகுதி ஃபுல்லாக கைவிடப்பட்ட ரயில் பெட்டிகளால் நிரம்பி இருக்கு. அந்த பக்கம் ட்ரெயின் பாஸ் ஆகும் போல, ஆனால் அங்கே நிற்காது. அங்கே இருக்கிற ஒரு பெட்டிக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டே தப்பிச்சிட்டமானு உறுதி செய்யறதுக்காக அவன் எட்டி பார்க்குறான். அப்போ அங்கே வந்த சாத்தான் துறவி ஓன்னு கத்திக்கிட்டே அவனை அந்த பெட்டிக்குள்ள வந்து வெளியே தள்ளிவிட அங்கே வந்த ட்ரெயின் அவனை அடிச்சு தூக்கிடுது. அவனும் பரிதாபமாக அங்கேயே உடல் சிதறி உயிரிழந்துறான். இப்போ அடுத்தடுத்து 2 இழப்புகளை சந்திச்ச அந்த நண்பர்கள் குழு அதிர்ந்து போறாங்க. அவன் இறந்தது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்றனால அவங்க எல்லாத்தையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் ப்ரௌனியை பார்த்து உன் பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போனான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ப்ரௌனியும் எனக்கு தெரியல, அவன் என்னை ட்ராப் பண்ணிட்டு போறப்ப நல்லா தான் பேசிட்டு போனான், அவன் எதனால அந்த ஏரியாக்குள்ள போனா, எதனால அவனுக்கு இப்படி ஆச்சுன்றது எனக்கு தெரியலன்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸும் சரி இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க, ஏதாச்சும் ஒன்றா நாங்கள் சொல்லி அனுப்புறோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட குண்டே என்னது கிளம்புறதா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்துருக்காங்க, அவங்க எதனால இறந்தாங்கன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு உறுதியாக தெரியல, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அசால்ட்டாக எங்களை கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சவுண்டை கொடுக்குறான். அதுக்கு போலீஸும் எங்களை என்ன சொல்கிற, ஒருத்தி மாடிப்படியில் ஏறினா கால் வலிக்கு கீழே வந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டா, இன்னொருத்தன் சம்மந்தமே இல்லாமல் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே போய் ரயிலில் அடிபட்டு இறந்துட்டான், அது ஆபத்தான பகுதின்றனால தான் அதை தடை செஞ்சு வச்சிருக்காங்க, அதே மீறி நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி விபரீதம் நடக்க தான் செய்யும், இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்றாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதனால அவங்க இறந்துருப்பாங்கன்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த குண்டன் ஒருவேளை அது கொலையாக இருக்குமோ, ஒருவேளை நம்மள இருக்க ஒரு ஆள் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணுறாங்களோன்ட்டு அவன் ஒரு கதையை கட்டி விடுறான். இதை கேட்ட மற்றவங்கலாம் டே என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, நம்மளாம் எத்தனை வருஷமா பழகிக்கிட்டு இருக்கோம், நம்மள இருக்க ஒரு ஆள் என்ன அப்படி பண்ண போறாங்க, நீ வாய மூடுன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஆக்சிடென்டா இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை, இது ரெண்டுமே அன்யூஷுவலாக இருக்கு, ரெண்டுமே அடுத்தடுத்து வேலை நடந்திருக்கு. ஒருவேளை இது கோ இன்சிடென்ஸா இருக்குமோன்னு ஒருத்தி சொல்றா. அதுக்கு ஹீரோயின் இது கோ இன்சிடென்ஸா இருக்கும் வாய்ப்பு இல்லை, இங்கே ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. முதல் மரணம் ஏனியால் நடந்திருக்கு. அந்த பிறந்தநாள்காரிக்கு ஹீரோயின் சொன்ன ராசி பலன் ஏனியால தான் உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு. 2வது மரணம் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போனால் நடந்திருக்கு. ரோனியோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் சொன்ன ராசி பலன் அந்த சாத்தான் துறையும் உன தப்பான இடத்துக்கு வழிகாட்டும், அதை நம்பி போயிடாதுன்னு. இப்போ இது ரெண்டுமே ஹீரோயினுக்கு லிங்க் ஆகுது. ஒருவேளை நம்ம சொன்ன ராசி பலன் தான் பழிக்க ஆரம்பிக்குதுன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இது அப்படியே அவளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஹீரோ உனக்கு என்ன பைத்தியமா, நல்லா தானே இருந்த, இப்போ என்ன ஜாதகம் ஜோசியம் ஏதோ கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்குன்னு அவளை திட்டுறான். நல்லா யோசிச்சு பாருங்க, பிறந்த நாள் காரிக்கும் ப்ரௌனியோட பாய் ஃப்ரெண்டுக்கும் நான் அந்த டேரட் கார்டை வச்சு சொன்ன ஜோசியமும் அவங்க இறந்த விதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பிறந்த நாள் காரி ஏனினால இறந்தா, ப்ரௌனியோட பாய் ஃப்ரெண்ட் தப்பான வழியில போனனால இறந்தான்னு சொல்றான். இதை கேட்டு அந்த இந்தியன் பொண்ணு பேசாம நம்ம இது எல்லாத்தையும் போலீஸ்ட்ட சொல்லிடலாமான்னு கேட்பா. அதுக்கு ப்ரௌனி அவனுங்கிட்ட சொல்றதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம், அவனுங்க மறுபடியும் நம்மளை தான் அவமானப்படுத்தி அனுப்புவானுங்கன்னு சொல்லுவான். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அவ உடனே குண்டனோட லேப்டாப் பிடிங்கி டேரட் கார்டு சம்பந்தமா சர்ச் பண்றான். அப்போ டேரட் கார்டு சம்பந்தமா ஆல்மான்ற லேடி பப்ளிஷ் பண்ண ஒரு சில ஆர்டிகல்ஸ் அவ படிக்கிறான். அதை பார்த்த ப்ரௌனியும் ஆமா நானும் இந்த ஆல்மான்ற லேடியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவ ஒரு சூனியக்காரின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் நம்ம இந்த ஆல்மான்ற லேடியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு நடக்கிறது விதியா விபத்தா நம்மளுக்கு தெரியும்னு சொல்றான். இப்போ அந்த வெப்சைட்ல போட்டிருக்க கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்றாங்க. கால் போக மாட்டுது. வேற வழி இல்லை, இப்போ நம்ம அந்த வெப்சைட்ல போட்டிருக்க அட்ரஸ் தான் போய் செக் பண்ணி பார்க்கணும்ட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த அட்ரஸ் அவங்கள ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு கூட்டு வந்து நிப்பாடுது. போமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் போய் அந்த வீட்டு கதவை தட்டுறான். அப்போ உள்ள இருந்து ஒரு குரல் யார் இது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது. அதுக்கு ஹீரோயினும் நாங்கள் உங்க வெப்சைட்டை பார்த்து இங்கே வந்தோம், எங்களுக்கு உங்க உதவி தேவைன்னு சொல்றோம். அதுக்கு அந்த குரல் இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோயினும் நாங்கள் ஒரு டேரட் கேம் விளாண்டு மாட்டிக்கிட்டோம், நாங்கள் உங்க வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கோம், எங்களுக்கு உங்களோட உதவி தேவை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சிறான். இப்போ அந்த கதவு திறக்குது. உள்ள இருந்து ஒரு கிளவி வருது. இப்போ அந்த கிளவி அவங்கள உள்ளேயும் அனுமதிக்குது. இப்போ உள்ள போன ஹீரோயின் நான் ஒரு டேரட் கார்டு எடுத்து படித்தேன், நான் அந்த கார்டில் என்ன படிச்சேனோ அதே மாதிரி என்னோட 2 நண்பர்களை இறந்துட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த கிளவி நீ படிச்சது கையால் வரையப்பட்ட ஒரு பழைய கார்டா, அது மேலே சக்கரம் வரையப்பட்ட பழைய மரப்பெட்டிக்குள்ள இருந்துச்சான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் ஆமா அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு வியப்படைகிறா. உடனே கிளவி 1951 மெக்சிகோ சிட்டியில் வெறும் 48 மணி நேரத்துக்குள்ள 6 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த ஒரே ஒரு காமனான விஷயம் அவங்க எல்லாரும் இறக்குறதுக்கு முன்னாடி டேரட் கேம் விளாண்டது தான். அடுத்து 1969 8 பேர் கொடூரமான ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே காமனான விஷயமும் அவங்க எல்லாரும் இறக்குறதுக்கு முன்னாடி டேரட் கேம் விளாண்டது தான். அப்புறம் லண்டன்ல 1988 ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் ட்ரிப்புக்காக போறாங்க. அங்க 4 பேர் கொடூரமா இறந்துறாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிர் பழச்சுறாங்க. இவங்களுக்குள்ள காமனா இருக்கிறது இவங்க எல்லாருமே இறக்குறதுக்கு முன்னாடி டேரட் கேம் விளாண்டது தான் சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு கிளவி அந்த லண்டன்ல உயிர் பழச்ச ஒரே ஒரு ஆள் நான் தான், நான் எனக்கான 13வது கார்டு என்னன்னு நான் பார்க்கவே இல்லை, அதனாலதான் நான் உயிர் பழச்சிட்டேன் போல. அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அந்த கார்டை எப்படியாவது அழிச்சாங்கன்னு நான் தேடாத இடமே கிடையாது, அந்த கார்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஜாதகம் ஜோசியம்லாம் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது, அது பல்லாயிரம் வருஷங்களாகவே இங்கே இருக்கு. அதை பார்க்கறதுக்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் இன்னும் இந்த டாரட்ன்ற வழிமுறையும் வழக்கத்தில் இருக்க தான் செய்யுது. இதை வச்சு ஒரு மனுஷனோட எதிர்காலத்தை கணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு எதிர்காலமே இல்லாமலும் செய்ய முடியும், இது அவளுக்கும் தெரியும்னு சொல்றான். எவளுக்கு தெரியும், யாரை பற்றி சொல்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க அப்போ அந்த கிளவி ஒரு லேடியோட வரைபடத்தை காமிச்சு இவளுக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ்பேக் போறாங்க. 1798 வருஷம் ஹங்கேரியான்ற ஒரு நாட்டை காட்டுறாங்க. அந்த நாட்டில் ஒரு ராஜா இருக்கான், அவனோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க. அவனோட
அவனோட அரசபையில நல்லது கெட்டது பார்க்கறதுக்கு சூழ்ச்சிகள் சூனியங்கள் செய்யறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஜோசியக்காரி ஒருத்தையே வச்சிருக்கான். இப்போ அந்த ஜோசியக்காரியை கூப்பிட்டு விட்ட ராஜா தன்னோட மனைவிக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்றான். இதை பார்த்த ஜோசியக்காரி உங்க குழந்தை பிறக்காது, உங்க குழந்தை பிறந்த உடனே உங்க மனைவி இறந்துருவாங்கன்னு சொல்றான். இதை கேட்ட ராஜா டென்ஷன் ஆகி, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ சொன்ன பலனை நீ மாற்றி ஆகணும், நீ என்ன பரிகாரம் வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனால் அந்த பலனை மாற்றிடுன்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜோசியக்காரியும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், அந்த கார்டை மறுபடியும் போட்டு பார்க்குறான். ஆனால் அவளுக்கு மரணம்ன்ற கார்டு மட்டும் திருப்பி வருது. இதனால கோவப்பட்ட அந்த ராஜா அந்த ஜோசியக்காரியும் அவளோட பொண்ணையும் அந்த நாட்டை விட்டே தள்ளி வச்சிடறான். கொஞ்ச நாள் அந்த ராஜாவுக்கு குழந்தையும் பிறகுது. குழந்தை பிறந்த உடனே அந்த ராஜாவோட மனைவி இறந்துடுறாங்க. பிறந்த குழந்தையும் இறந்து தான் பிறந்திருக்கு. இதனால சைக்கான ராஜா அந்த ஜோசியக்காரினால தான் தன்னோட மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவளை கொல்றதுக்கு ஆணை பிறப்பிக்கிறான். அவளை கொல்ல போன ராஜாவோட ஆட்கள் அவ கிடைக்கலன்னு அவளோட பொண்ணை கொன்னு தூக்கல தொங்க விட்டுறாங்க. இதை பார்த்து கொடூரமான கோவத்துக்கு உண்டான ஜோசியக்காரி இந்த ராஜாவையும் இந்த ஊர் மக்களையும் அழிச்சே ஆகணுன்றதுக்காக ஒரு கொடூரமான சூனிய சடங்கை செய்யறா. அந்த சடங்கை நிறைவேற்றுறதுக்காக தன்னோட உயிரை தானே மாய்ச்சி தன்னோட பிரேதாத்மாவை அந்த காடுக்குள்ள அடைக்கிறான். இப்படி செய்யறனால அவ மிகப்பெரிய ஒரு தீய சக்தியா மாறுறான். அவ மாறின உடனே அவ எடுத்த முதல் உயிர் அந்த ராஜாவோட உயிர். அதுக்கப்புறம் அந்த டேரட் கேமை யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்க மேல ஒரு கொடூரமான சாபம் பாயும். அந்த சாபத்தினாலதான் அவங்க ஒவ்வொருத்தரா இறந்துருவாங்கன்னு அந்த கிழவி சொல்றான். இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு கிளவி வழி இருக்கு, அந்த காடை நீங்க கண்டுபிடிச்சு உடனே அழிச்சாகணும், அதுதான் நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழின்னு சொல்றோம். இப்போ அந்த கிளவியோட வீட்டுல இருந்து கிளம்பி அவங்க போய்கிட்டு இருக்கப்போ கார் சம்பந்தமே இல்லாம பாலத்துல அதுவா ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் ஹீரோட்ட என்னாச்சுன்னு கேட்கறாங்க. ஆனா அவன் எனக்கு தெரியல, அதுவா தான் ஆஃப் ஆகுது, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். இப்போ ப்ரௌனி ஹீரோயின் அவளுக்கு சொன்ன குறிய வீடியோ எடுத்திருப்பா இல்லையா, அதை போட்டு பாக்குறா. அதுல ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பா, எலக்ட்ரானிக் டிவைசஸ் உங்களுக்கு ஒரு சில நேரம் வேலை செய்யாம போயிடும், அந்த மாதிரி டைம்ல நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருப்பா. இதை கேட்ட ப்ரௌனி அடுத்து நான் தான் போறேன்னு அரண்டு போய் அந்த காருக்குள்ள உட்காந்துருக்கா. அப்போ ப்ரௌனியோட ஜன்னல் கண்ணாடியில ஒரு மனுஷன் தூக்குல தொங்குற மாதிரியான ஒரு படம் தானா ஃபார்ம் ஆகுது. இதை பார்த்த ப்ரௌனி பயந்து கதவை திறந்து கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோயினும் ஓடாத, நம்ம சேர்ந்தே இருப்போம், தனியா போனதான் பிரச்சனை, நான் சொல்றதை கேளு ப்ரௌனின்னு கத்திக்கிட்டே அவ பின்னாடி ஓடுறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓடிட்டு இருக்கப்போ அந்த காரை சுத்தி கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவம் சுத்திட்டு இருக்கிறது அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க உணர்றாங்க. அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஆனா காரோட சென்சார் அதை சுத்தி ஏதோ வர மாதிரி காட்டுது. இவங்களும் சுத்தி அது என்னன்னு தேடுறாங்க. அப்ப அந்த தூக்கிலிடப்பட்ட பேய் வந்து நச்சுன்னு கார் கண்ணாடியை உடைக்குது. இவங்க அந்த பேயை பார்த்து உறைஞ்சு போயிடறாங்க. இப்போ அந்த பேய் ப்ரௌனி போன திசையை நோக்கி ஒரு கயிறை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கு தான் ஆயிரப்போதுன்ட்டு கதவை திறந்துட்டு அந்த பேய் அந்த பக்கம் தான் வருதுன்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்படி எல்லாரும் கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு பாலத்து மேலேருந்து வந்த கயிறு ஒன்று ப்ரௌனியோட கழுத்தை சுற்றி பிடிக்குது. அவ்வளோதான், ப்ரௌனி அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி பாலத்துலேருந்து கீழே போட்டு அவளோட கழுத்தை உடச்சி கொன்றுது. அந்த கார்டில் ஹேங்மேன் படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ப்ரௌனி கழுத்து உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கா. இப்போ ப்ரௌனியை தொங்க விட்ட ஹேங்மேன் இவனுங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு கத்தும் பாருங்க. இவனுங்க எல்லாரும் பயந்து தெரிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. ஆளுக்கு ஒரு திசையில ஓடி வந்து ஒரே இடத்துல கேதர் ஆன அவங்க கிட்ட ஹீரோயின் நம்ம உடனே அதை காடை கண்டுபிடிச்சு அழிச்சாகணும், அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழின்னு சொல்றோம். இதை கேட்ட கொண்டே நம்ம எல்லாரும் ஓடி போய் அவங்கவுங்க ரூம்ல கதவை போட்டுட்டு பத்திரமா உள்ள இருந்துக்கணும், அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி, என்னைய ஆள விடுங்க, நான் இதுல வரவே இல்லை, நீங்க போறதா தனியா போங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் உன்னோட ராசி பலன் படி நீ உன்னோட நண்பர்கள் கூட தான் இருக்கணும், தனியா போகாத, பிரச்சனை யாருன்னு சொல்லுவான். ஆனா அதெல்லாம் கேட்காத குண்டை நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துருவான். இப்போ குண்டை அவனோட ரூமுக்கு போறவல்ல வித்தியாசமா தெருவில் யாரோ நிக்கிறத நோட் பண்றான். அது யாருன்னு அவன் ஒத்து பார்க்கறான். அது ஒரு சாத்தான் கோமாளி. இதை பார்த்து ரொம்ப பயந்து போன குண்டை அவனோட ரூமை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கோமாளியும் அவனை துரத்த ஆரம்பிக்குது. இப்போ குண்டை வேகமா போய் லிஃப்ட்ல ஏறி அவன் போக வேண்டிய ஃப்ளோரை ப்ரெஸ் பண்ணிட்டு கதவை திறந்தோடனே ரூமுக்கு ஓடுறதுக்கு ரெடியா நிக்கிறான். கதவும் திறக்குது. அந்த ஃப்ளோரே இருட்டா இருக்கு. இது அவன் இறங்க வேண்டிய ஃப்ளோரும் கிடையாது. எதிர்த்தாப்புல இருட்டுக்குள்ள அந்த சாத்தான் கோமாளி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்குது. இப்போ மறுபடியும் லிஃப்டோட பட்டனை ப்ரெஸ் பண்றான். அந்த லிஃப்ட் பூட்டுது. மறுபடியும் அது அதே ஃப்ளோரை தான் திறக்குது. ஆனா அங்க கோமாளி இல்ல. அப்பாடா போயிடுச்சு போல, நம்ம எப்படியாச்சும் ரூமுக்கு போயிருவோம்ட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு மாறி ஃபோன் அடிக்கிறான். அவன் எடுக்கவே இல்லை. இப்போ சடனா லிஃப்ட்டுக்குள்ள பவர் கட் ஆகுது. இவனுக்கு புரிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு போலன்ட்டு இப்போ சைட்ல இருந்து வந்த சாத்தான் கோமாளி அவனை முழுசா முழுங்கிது. இப்போ காடை தேடி அந்த மேன்ஷனுக்கு போன 3 பேரை காட்டுறாங்க. அவங்க அங்க போய் அந்த காடை கண்டும் முடிச்சிடறாங்க. அதை எப்படியாவது அழிச்சிடலாம் நெருப்புல தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த கார்டு நெருப்புல எரிய மாட்டுது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கிழவிக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அங்க வந்த கிழவி அந்த கார்ட்ஸை வாங்கிக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த கார்ட்ஸ்ல இருக்க மந்திரத்தை ரிவர்ஸ் பண்ணி இதுல இருக்க பிரேதாத்மாவை தனியா பிரிச்சு எடுக்க போறேன்னு சொல்றான். இப்போ அதுக்காக கிழவி ஒரு பெரிய பூஜையை ரெடி பண்ணி மந்திர வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அவ மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரேதாத்மா அங்க வந்துருது. அந்த பிரேதாத்மாவை பார்த்து எல்லாரும் அரண்டு போயிடறாங்க. அவங்க கிட்ட சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அது பார்க்கவே அவ்வளோ அமானுஷமா இருக்கு. இப்போ இந்த கிழவியால அசைய கூட முடியல. அவன் மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்கும். இப்போ அங்க வந்த பிரேதாத்மா என்ன பண்ணுதுன்னா போன வாட்டி கிழவி எஸ்கேப் ஆனனால இந்த வாட்டி கிழவிக்கான 13வது கார்டை அதுவே சூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ கிழவிக்கு வந்திருக்க 13வது கார்டு 6 கத்திகளால் கொல்லப்பட்ட மனிதன். இந்த கார்டு செலக்ட் ஆன உடனே அந்த பிரேதாத்மா கிழவியை தூக்கி அடிக்குது. இதை பார்த்து அந்த 3 பேரும் பயத்துல தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அவனுங்க மேல இருந்து கீழே ஓடி வரானுங்க. அப்ப அந்த கிழவியோட பாடி அந்த 6 கத்திகளால் குத்தப்பட்டு அவனுங்க முன்னாடி வந்து டமால்னு விழுகுது. இப்போ இதை பார்த்த 3 பேரும் பயந்துறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. இந்த இந்தியன் பொண்ணு பிரிஞ்சு தனியா இவ ஒரு பக்கம் ஓடிடுறா. அப்போ அந்த இந்தியன் பொண்ணு காதுக்கு பிறந்தநாள் காரி அவளை
கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. அந்த சவுண்டு வர திசையை நோக்கி அவளும் போக ஆரம்பிக்கிறாள். இப்போ அந்த சத்தம் பேஸ்மெண்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது. அவளும் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறான். இப்போ அங்கே இருக்கிற பல்ப் வெடிச்சிட்டனால அவளுக்கு கண்ணை கூசிடுது. அவள் கண்ணை தொடச்சிட்டு முழிச்சு பார்க்குறா. அவள் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஆடியன்ஸ் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அங்கே அந்த மெஜிஷியன் பேயும் இருக்குது. இதை பார்த்து பயந்து போன அவள் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு அங்கேருந்து ஒரு பெட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ அங்கே வந்து அந்த மெஜிஷியன் பேய் அந்த பெட்டியை எடுத்து வச்சு நம்ம சர்க்கஸ் ஷோஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பெட்டிக்குள்ளே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கத்தியால் குத்துவாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்து அந்த பெட்டியை அறுக்க ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே அந்த பெட்டி உண்மையிலேயே அறுபடுது. அந்த இந்தியன் பொண்ணு துடிக்க துடிக்க சாகுது. இப்போ அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல நின்று என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம அந்த கார்டை வச்சு யாரோட ராசி பலனை பார்த்தாலும் அவங்களுக்கு சாபம் வந்துடும்ன்றது தானே உண்மை. அந்த சாபத்தினால தானே அவங்க அழிஞ்சு போகிறாங்க. அப்போ நம்ம ஏன் அந்த பேய்க்கு நம்மளே ஒரு கார்டை சூஸ் பண்ணக்கூடாது, அந்த சாபத்தை ரிவர்ஸ் பண்ணி அந்த பேயே அழிச்சிடும் இல்லையான்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ இப்படி செஞ்சால் நீ செத்துருவான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் இதை நான் செய்யலைனாலும் நான் செத்துருவேன்னு சொல்கிறான். இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கிறப்ப அங்கே வந்து போய் ஹீரோவை ஜன்னல் வழியாக தூக்கி வீசிட்டு தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு ஹீரோயினை கொல்ல வருது. அங்கே மறுபடியும் எந்திரிச்சு ஓடி வந்த ஹீரோ கம்பியால் அடித்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போய் அந்த பேய்க்கு ஒரு கார்டை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட கார்டில் வந்து சாத்தான போல தன்னை மாற்றிக்கிட்ட போய் ஹீரோவை அடித்து நரகத்துக்கு இழுத்துட்டு போக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பிரேதாத்மாக்கான 13வது கார்டை சூஸ் பண்ண ஹீரோவன் கடந்த காலத்தில் அவங்களுக்கு நடந்தது ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதுக்காக எதிர்காலத்தில் இருக்கிறவங்களை தண்டிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அங்கே வந்து பிரேதாத்மா ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி தூக்குது. உடனே ஹீரோயின் நான் உனக்கான 13வது கார்டை சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அந்த பிரேதாத்மா குனிஞ்சு பார்க்குது. அதுக்கு வந்திருக்க 13வது கார்டு மரணம். இப்போ அந்த மொத்த மந்திரமும் ரிவர்ஸ் ஆகுது. அந்த பிரேதாத்மா அழிய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயின் அந்த பிரேதாத்மாட்ட உங்கள் பொண்ணுக்கு நடந்தது உங்களுக்கு எவ்வளோ வலியை கொடுத்துருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் அது விதி, அது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. மரணம்ன்றது முடிவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ஒரு அழகான விஷயத்தோட தொடக்கமாகவும் இருக்கலாம். இனிமேலாச்சும் உங்கள் கோபம் குறைஞ்சி உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்கிறோம். அப்படியே அந்த பிரேதாத்மா காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுது. இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சு தப்பிச்ச ஹீரோவும் ஹீரோயினும் நடந்தே அவங்க ஊரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரோட்டில் அம்மா விஷயமா ஒரு கார் வந்து நிற்கிது. இதை பார்த்து அவங்க 2 பேரும் ஒருவேளை இது முடியலையோன்னு ஒரு நிமிஷம் பயந்துறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கார்லேருந்து குண்டை இறங்கி வரான். நீ எப்போ அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு குண்டே நான் அந்த லிஃப்ட்டில் மாட்டிட்டு இருந்தப்போ அந்த லிஃப்ட் ஒரு ஃப்ளோரில் திறந்துச்சு. அப்போ வெளியே போயிருந்த என்னோட ரூம்மேட் டில்லன் யதார்த்தமாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டான். நீ தான் சொன்னே இல்லை என்னோட நண்பர்கள் பக்கத்தில் இருந்தால் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்ட்டு. நல்ல வேளை அவன் தெய்வமாக வந்து என்னை காப்பாற்றிட்டான்னு சொல்கிறான். இப்படியே இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டே ஊருக்கு போய் சேர்றாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு படத்தில் சந்திக்கிறேன். டாட்டா பாபா.